தான் முதலாக உமரா பயணம் மேற்கொண்டது இவர்தான். மக்காவிலிருந்து பெருமானார் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் மக்காவினுடைய முழு கட்டுப்பாடும் குறைஷிகளுடைய கைவசம் இருந்த போது மக்காவின் பக்கம் செல்வதற்கு நினைத்து கூட பார்க்க முடியாத சூழலில் இந்த சுமாமா என்ற இந்த நபித்தோழர் தான் ஒட்டுமொத்த காபிர்களுடைய குறைஷிகளுடைய எதிர்ப்பை தாண்டி தன்னந்தனியாக முதலாக உம்ரா செய்தது இந்த சுமாமா என்ற நபித்தோழர். இவருடைய வரலாற்றை எழுதி தருகிற வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சுமாமா எப்படி பெருமானாரை சந்தித்தார் என்ற வரலாற்று நூல்களில் 2 வகையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் சுமாமா என்ற இவர் ஒரு பக்கத்து மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு யமாமா என்ற ஒரு மிகப்பெரிய நகரம். மதீனா என்பது ஒரு கிராமம். இவர் வாழ்ந்து கொண்டிருந்த யமாமா என்பது அது ஒரு மிகப்பெரிய நகரம். மதீனாவை காட்டிலும் பல மடங்கு பெரியது. அந்த யமாமா நாட்டினுடைய ராஜாவாக, அந்த நாட்டினுடைய மன்னராக இருப்பவர் தான் இந்த சுமாமா என்ற இந்த நபித்தோழர். இவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தார். பல சஹாபாக்கள் அந்த நாட்டின் வழியாக கடந்து சென்ற போது அவர்களை பிடித்து விசாரித்து ஒரு கட்டத்தில் கோபம் ஏற்பட்டு நபித்தோழர்களை தலை துண்டாக வெட்டி அந்த செய்தியை மதீனாவுக்கு சொல்லி அனுப்பினார். ஆரம்பத்தில் கடும் எதிர்ப்பு. ஒரு கட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தை, முகம்மது மட்டும் என்னுடைய கையில் கிடைத்தால் தலை தனியாக உடலை தனியாக நான் பிரித்து விடுவேன் என்றெல்லாம் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் தன்னுடைய சகாக்களுக்கு மத்தியில் கடுமையான பெருமானாருடைய எதிர்ப்பு நிலைகளை ஆரம்பத்தில் வைத்திருந்தார். அப்படி இருந்த போது யதார்த்தமாக ஒரு தடவை இவர் மதீனாவின் வழியாக சென்று கொண்டிருந்தார். சென்று கொண்டிருக்கிற போது இரவு நேரம் தன்னுடைய பெரும் படை வீரர்களோடு மதீனாவை தாண்டி சென்று கொண்டிருந்த போது சஹாபாக்கள் ஒரு யுத்தத்திற்கு போய்விட்டு வந்து நாடு திரும்பி கொண்டிருக்கிற சஹாபாக்கள் இவரை சந்திக்கிறார்கள். மதீனாவுடைய எல்லையில் வைத்து இவரை சந்திக்கிறார்கள். சஹாபாக்கள் பெரும் படை, இவர் ஒரு சிறிய படையோடு இருக்கிறார். பேசி பார்த்த போது கொஞ்சம் அதிகப்படியாக பேசினார் என்று சஹாபாக்களுடைய அந்த படை தளபதி அவர் கருதி சொன்னார். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த சின்ன படையை சுற்றி வளைத்து மதீனாவுக்கு கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய படைக்கு உத்தரவிட்டார். ஆனால் அவருக்கே தெரியாது இவர் ஒரு மிகப்பெரிய யமாமாவுடைய மிகப்பெரிய பேரரசர் என்பது இஸ்லாமிய படை தளபதிக்கே தெரியாது. பேசி பார்த்த போது மிக விகாரத்தோடும் அதிகார தோரணையோடு பேசிய போது இஸ்லாமிய படை வீரர்கள் அவரை அப்படியே கொத்தாக பிடித்து கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியிலே வைத்து விட்டார்கள். வைத்தவர் மற்ற அந்த வீரர்கள் எல்லாம் பதுங்கிய போது, உயிர் பிச்சை கேட்ட போது இவர் மட்டும் ராஜாவாக இருந்த காரணத்தினால் அந்த சஹாபாக்களோடு தொடர்ந்து மல்லு கட்டினார். கடுமையாக வாக்குவாதம் செய்தார். சஹாபாக்கள் பார்த்தார்கள், அங்கே இருக்கிற ஒரு தூணில் அவரை கட்டி வைத்து விட்டார்கள். இரவோடு இரவாக அவர் கட்டி வைக்கப்பட்டு விட்டார். சஹாபாக்கள் இல்லம் திரும்பி விட்டார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பெருமானாரும் எல்லா நபித்தோழர்களும் வந்த போது ஒரு சில பேர் தனியாக இருப்பதும் இவர் மட்டும் தனியாக தூணில் கட்டி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்தஅரிஃபூன மன் தஅகுதுன், நீங்க யாரை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தெரியல, நாங்க மதீனாவை உள்ளே நுழைகிற போது
இவர் மதீனாவை வேவு பார்த்து கொண்டிருந்தார், உளவு பார்த்து கொண்டிருந்தார். நாங்கள் இவரிடம் விசாரித்த போது இவருடைய பதில் எங்களுக்கு திருப்தியாக இல்லை, எனவே இவரை நாங்கள் கைது செய்து கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்ன போது அப்போதுதான் நாயகம் சொன்னார்கள், இவர்தான் யமாமா நாட்டினுடைய தலைவர் சுமாமா என்று அறியப்பட்ட இஸ்லாத்தினுடைய கடும் விரோதி என்று சொன்ன போது சஹாபாக்களில் சில பேர் வாளை உருவி கொண்டு, யார சூழல்லா, நாங்கள் தான் இவரை பிடித்து கொண்டு வந்தோம், நீங்கள் அனுமதி கொடுங்கள், இத்தோடு இவருடைய தலையை வெட்டி எடுத்து விடுகிறோம் என்று சொன்ன போது நாயகம் அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். அவர்களை பெருமானார் சமாதானப்படுத்தி அந்த பெரும் எதிரியாக இருந்த சுமாமாவுக்கு பக்கத்திலே போய் பெருமானார் மிக சமாதானத்தோடு நிதானத்தோடு பெருமானார் பேசினார்கள். சுமாமா, நீ எப்படி இருக்கிறாய்? காரணம், சுமாமா ஒரு பெரிய ஒரு நாட்டினுடைய ஒரு ராஜா. இரண்டாவது, அவருடைய பார்வையும் அவருடைய உடலும் அவருடைய பேச்சும் எல்லாமே தைரியம் கலந்த ஒரு நிலை. யாருக்கும் ஒரு அடிமணியாக ஒரு வீரம் கலந்த ஒரு உடலும் பேச்சும் எல்லாமே அம்சமாக அமையப்பட்டவர் சுமாமா. பெருமானாருடைய பள்ளியில் தூணில் கட்டப்பட்டிருக்கிற சுமாமாவை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், மாஹாஜத்துக்கும் இந்தி, நீ என்ன நினைக்கிறாய், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். கட்டப்பட்டிருந்த சுமாமா உடனே சொன்னார், பெருமானாரை பார்த்து சொன்னார், இன் தக்குத்துல் தக்குத்துல் தாதமி வயின் துன்ஐ துன்ஐ அலா ஷாக்கிரி வயின் துரீதுல் மால் ஃபஅதீஹி ஃபஸல்மா தோத. நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் அதற்கு முழு தகுதியுள்ளவன் நான். காரணம், உங்களுடைய பல நபி தோழர்களை எங்கள் நாட்டில் கடந்து சென்றதற்காக வேண்டியே நான் கொலை செய்திருக்கிறேன். நீங்கள் என்னை கொன்றால் அதற்கு தகுதியானவர். அல்லது எனக்கு நீங்கள் கருணை காட்டினால் நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். மூன்றாவது சொன்னார், நீங்கள் செல்வம் வேண்டும் என்று கேட்டால், எனக்கு பகரமாக ஏதேனும் பொருளாதாரத்தை கேட்டால் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தர தயார் என்றார்கள். பெருமானார் இவரிடத்திலே ஒரு எல்லா வார்த்தைகளையும் கேட்டுவிட்டு பெருமானார் நிதானத்தோடு சிரித்தார்கள். பக்கத்திலே சஹாபாக்களும் இருந்தார்கள். பெருமானார் நிதானத்தோடு சிரித்து விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இவருக்கு எல்லா வகையான கண்ணியத்தையும் கொடுங்கள். இவர் கைதிதான், ஆனாலும் கண்ணியத்தை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அவருடைய சுய தேவை நிறைவேற்றுவதற்கு அவிழ்த்து விடுங்கள், அவருடைய உணவிற்கு அவிழ்த்து விடுங்கள், அவரை கண்ணியமாக நீங்கள் நடத்துங்கள் என்று பெருமானார் உத்தரவிட்டு சென்ற போது சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். பெரும் எதிரி, பெருமானாருடைய தலையை சீவி விடுவேன் என்று உறக்க பேசியவர், ஆனால் பெருமானார் கருணை காட்டுவதை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். ஒரு நாள் முடிந்தது. இரண்டாவது நாள் அதே போல ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பெருமானார் கேட்டார்கள், மா சுமாமா, சுமாமாவை எப்படி இருக்கிறார், மல் ஹாஜத்து இந்தக்கும், உன்னுடைய நிலைமை என்ன என்றெல்லாம் கேட்டார்கள். நேற்றைக்கு சொன்னதை போலவே சுமாமா இன்றைக்கும் அதே போல சொன்னார். நீங்கள் கொலை செய்வதாக இருந்தால் என்னை கொலை செய்யலாம், அல்லது எனக்கு கருணை காட்டலாம், அல்லது செல்வம் வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று நேற்றைக்கு பேசிய அந்த வீரம் இன்றைக்கு கொஞ்சம் தளர்ந்திருந்தது. பெருமானார் எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு அதே போல சொல்லிவிட்டார்கள், இவரை கண்ணியமாக நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். சுமாமாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பெருமானார் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அவருக்கு புரியவில்லை. வருகிறார்கள், விசாரிக்கிறார்கள், சஹாபாக்களை எல்லாம் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் சஹாபாக்கள் கூறுகிறார்கள், கலைகிறார்கள், பேசுகிறார்கள், சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள், நல்லதை எல்லாம் பரிமாறுகிறார்கள். இவர்களுடைய எல்லா நடத்தைகளையும் சுமாமா உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். மூன்றாவது நாள் வந்தது. பெருமானார் அதே போல கேட்டார்கள், என்ன சுமாமா,
என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார்கள். அதே போல சொன்னார். 3 விஷயங்களையும் சொன்னார். எல்லாவற்றையும் கேட்ட நாயகம் அந்த கட்டப்பட்டிருந்த சுமாமாவை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், உன்னை நாங்கள் விடுவித்து விடுகிறோம். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அத்திலிக்குவ சுமாமா, சுமாமாவுடைய கை விலங்கை எல்லாம் அவிழ்த்து விடுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் பிரித்து விடுங்கள், அவரை மிக இலகுவாக கண்ணியத்தோடு நடத்துங்கள், அவரை விட்டு விடுங்கள், அவர் நாடு திரும்பட்டும், அவர் சந்தோஷத்தோடு செல்லட்டும் என்று சொல்லி பெருமானார் உத்தரவிட்ட போது பிடித்து கொண்டு வந்த படையில் இருந்த சஹாபாக்கள் தங்களுக்குள்ளே முடங்கி கொண்டார்கள். ஒரு பெரிய எதிரி நம்முடைய கைகளில் மாட்டி இருக்கிறார், ஆனாலும் இவரை எதுவும் செய்யாமல் பெருமானார் விட சொல்கிறார்களே என்கிற ஆதங்கம் சஹாபாக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் ஏற்பட்டது. நாயகத்துடைய உத்தரவை ஏற்று அப்படியே பெருமானார் அந்த உத்தரவை ஏற்று சஹாபாக்கள் விடுவித்தார்கள். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமானது ஒரு விஷயம், கைதிகளோடு பெருமானார் எவ்வளவு கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு முக்கியமான சட்டத்தை, பாடத்தை இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு தெரிகிறது. முஸ்லிம்கள் எப்படி கைதிகளை நடத்த வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு ஒரு பெரிய உதாரணம் இன்றைக்கு பலஸ்தீனத்திலே நாம் பார்க்க முடியும். சமீப காலங்களில் பலஸ்தீனத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய யுத்தத்தில் சுமார் 40 பேர் இஸ்ரேலியர்கள் பிடிக்கப்பட்டார்கள். பிடிக்கப்பட்ட அந்த இஸ்ரேலியர்களை சமீப நாட்களுக்கு முன்பு, ஒரு 10 நோன்புக்கு முன்பு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் சமரசம் ஏற்பட்டு பிடிக்கப்பட்ட 40 கைதிகள் இஸ்லாமிய பலஸ்தீனத்துடைய ஆட்சியில் இருந்து ஒப்படைக்கப்பட்டார்கள். அந்த 40 பேர் போன போது அந்த அரசாங்கத்திற்கு, இஸ்ரேலுடைய அரசாங்கத்திற்கு சொன்ன செய்திகள் உலகம் முழுக்க எதிரொலித்தது. அந்த இஸ்ரேலிய கைதிகள் சொன்னார்கள், மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். நான் பெண் என்பதால் அந்த கைதிகள் சொன்னார்கள், நாங்கள் பெண்கள் என்பதால் சில நேரங்களிலே எங்களை அதை நெருங்க கூட மாட்டார்கள், எங்களிடத்திலே உணவை தள்ளி வைத்து விட்டு அவர்கள் நகர்ந்து விடுவார்கள், எங்களுடைய ஆடைகள் அலங்கோலமாக இருந்தால் எங்களுக்கு பக்கத்திலேயே வரமாட்டார்கள், மிக கண்ணியத்தோடு பலஸ்தீனியர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற வரலாற்று செய்தியை சமீப நாட்களில் நாம் பலஸ்தீனத்தில் இருந்து அறிந்திருக்கிறோம். இதைவிட மிக பிரபலமான பிபிசியினுடைய செய்திகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆப்கானிலே பிடிக்கப்பட்ட அமெரிக்காவுடைய பெண் ராணுவத்தை சார்ந்த சில பேர் அன்றைக்கு இருந்த ஆப்கானுடைய தாலிபானுடைய கைகளில் அவர்கள் பிடிக்கப்பட்ட போது அந்த கைதிகள் ராணுவத்தினுடைய போர் வீரர்களான அமெரிக்கர்களுடைய கைதிகள் எப்படி நடத்தப்பட்டது என்பதை உலகம் அறிந்தது, உலகம் ஆச்சரியப்பட்டது. அந்த கைதிகளில் ஒரு பெண் சொன்னது, அந்த ஆப்கானியர்கள் வருகிற போது என்னுடைய ஆடைகளை எல்லாம் அரைகுறையாக நான் வேண்டும் என்றே ஆக்கிக் கொள்வேன், எப்படியாவது சபல புத்தியை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பேன், ஆனால் ஒரு ஆப்கானியன் கூட அதிலே அவன் யாரும் விழவில்லை, கடைசியில் நான் தோற்று போனேனே தவிர அவர்கள் கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்கள் என்கிற தகவல் நீங்கள் செய்தித்தாள்களிலேயும் பிபிசியினுடைய தகவல்களிலேயும் அறிந்திருக்கிறார். இதுதான் இஸ்லாமிய சட்டமும் கூட. எத்தனையோ கைதிகள் பெருமானாரிடத்தில் பிடிக்கப்பட்ட போது நாயகம் மிக கண்ணியமாக அவர்களுக்கு உணவு கொடுப்பதும், அவர்களை கண்ணியப்படுத்துவதும், அவர்களை உபசரிப்பதும், அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதும் நாயகம் அழகான பாடத்தை இந்த கைதிகளுக்கு நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த உசாமா பெருமானாருடைய இந்த உபசரிப்பை பார்த்து திக்கு முக்காடி போன அந்த சுமாமா என்ற நபி தோழர் கயிறு அவிழ்க்கப்பட்டு அவரை வெளியே செல்லுங்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். உங்களை பெருமானார் விட்டு விட்டார்கள், நீங்கள் நாடு விரும்பலாம், நீங்கள் கொண்டு வந்த குதிரை இங்கே இருக்கிறது என்றெல்லாம் சொன்ன போது ககாரி முஸ்லிம் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் பதிவு செய்யப்பட்ட அழகான நபி மொழி, பெருமானாரை அவர் உயர்த்தி பேசியதை போல வேறு எந்த ஒரு எதிரிகளும் பேசவில்லை. பெருமானாரை பார்த்து சொன்னார், தொழுகையிலே கலந்து கொண்டவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
என்று பெருமானாரிடத்தில் கலிமா சொல்லிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை, முகம்மதே, நீங்கள் என்னுடைய உள்ளத்தை திருடி விட்டீர்கள், என்னுடைய உள்ளத்தை நீங்கள் கவர்ந்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருந்தது, கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த பூமியின் மீது இஸ்லாமிய மார்க்கத்தை விட அழகான ஒரு மார்க்கம் உலகத்தில் கிடையாது. 3 நாட்களாக நான் பார்க்கிறேன், சஹாபாக்களுடைய தொழுகையை பார்க்கிறேன், உங்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்க்கிறேன், உங்களுடைய அழகான குணங்களை பார்க்கிறேன், ஏற்றத்தாழ்வு இல்லாத அந்த நிலைகளை பள்ளியிலே பார்க்கிறேன், சிரித்து மகிழ்வதை பார்க்கிறேன், ஒருவருக்கொருவர் கை கொடுப்பதை பார்க்கிறேன், உபசரிப்பதை பார்க்கிறேன். நான் உண்மையிலேயே வாழ்கிற அந்த வாழ்க்கையினுடைய திட்டம் என்பது இஸ்லாம் தான் என்பதை இந்த 3 நாட்களில் நான் மிக தெளிவாக தெரிந்து கொண்டேன். இந்த பூமியிலேயே எனக்கு பிடித்தமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அவர் அடுத்து சொன்ன வார்த்தை, மதீனா என்ற வார்த்தை கேட்டாலே எனக்கு ஒரு காலத்தில் சுற்றென்று கோபம் வரும், கடுமையான கோபம் வரும். மதீனாவுடைய பொருட்கள் என்று சொன்னாலே அதை எட்டி உதைத்து விடுவேன். ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், எனக்கு இந்த பூமியிலேயே ரொம்ப பிடித்தமான இடம் என்பது இந்த மதீனாவுடைய இந்த பரிசுத்தமான இந்த பூமி. அடுத்து அவர் சொன்ன வார்த்தை, உலகத்திலேயே முகம்மதை நான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் கழுத்தை வெட்டுவேன் என்று சொல்லி இருந்தேன். இப்போது சொல்கிறேன், முகம்மதற்கு எதிராக யாரேனும் பேசினால் அவர்களுடைய தலையை நான் எடுத்து விடுவேன். முகம்மதின் மீது நான் அளவு கடந்த பிரியத்தை வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அந்த சுமாமா பேசிய போது பெருமானார் சந்தோஷப்பட்டார்கள். அந்த சுமாமாவுடைய மன மாற்றம் தான் பெருமானாருடைய மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய பிரச்சாரம். இந்த இடத்திலே இன்னொரு செய்தியையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை எப்படி பரப்பினார்கள் என்றால், வீடு வீடாக போய் சொல்லி பரப்புவதல்ல, அல்லது பிட் நோட்டீஸ் கொடுத்து இஸ்லாத்தை பரப்புவதல்ல, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மாற்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சுமாமா சஹாபாக்களுடைய வாழ்க்கை பாடத்தை பார்த்தார். இந்த பாடம் தான் அவர் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வர செய்தார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்த்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கண்ணியமாக இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும், இதை பார்த்து மாற்றார்கள் பல்வேறு பாடங்களை பற்றி படித்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் சுமாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அந்த சுமாமா அடுத்து சொன்ன செய்தி பெருமானாருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்தது. பெருமானாரை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் மக்காவிற்கு போய் உம்ரா செய்ய போகிறேன். உடனே பெருமானார் கேட்டார்கள், மக்காவிற்கு எப்படி செல்ல முடியும்? இங்கிருந்து முஸ்லிம்களோடு கடும் விரோதத்தோடு நடந்து கொண்டிருக்கிற மக்கத்து குறைசிகள் நம்மை கண்டாலே மிகப்பெரிய ஒரு துரோகத்தோடும் எதிர்வினையாற்றக்கூடியவர்கள் என்று சொன்ன போது நாயகத்திடம் சுமாமா சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னை அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய பலம் என்பது அவர்களுக்கு தெரியும், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன போது அப்போதுதான் பெருமானார் அந்த சஹாபிக்கு தான் உம்ரா செய்வதனுடைய சட்டங்களை முதலாக பெருமானார் கற்றுத் தந்தார்கள். முதலாக ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் அமைவதற்கு முன்பு காபிர்களுடைய குறைசிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த போது முதலாக இவர்தான் உம்ராவிற்கு சென்றார். செல்லுகிற போது நாயகம் அழகான முறைகளை சொல்லி தந்தார்கள். நீ இதுவரையும் சொல்லிக் கொண்டிருந்த கல்வியா சொல்ல வேண்டாம், நான் சொல்லித் தருகிற கல்வியாவை சொல். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற இந்த தல்பியாவை சொல். இதற்கு முன்பு சொன்ன தல்பியா அது அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்படாது. இன்னென்ன அமல்களை எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்படுத்திக் கொள், இப்படியெல்லாம் நீ உம்ரா செய்ய வேண்டும் என்று முதலாக உம்ராவுடைய சட்டங்களை பெருமானார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, அவருக்கு வாழ்த்து செய்தி சொல்லி அனுப்பினார்கள். வந்த படையோடு
ஒரு சிறு படையோடு சுமாமா நேராக மக்காவிற்கு சென்றார். மக்காவிற்கு சென்று ஒட்டுமொத்த அந்த குறைசிகளுக்கு மத்தியில் தன்னுடைய தல்வியாவை அங்கே சொன்னார். குதிரையில் நின்று கொண்டு காபாவுடைய வாசலில், மிக முக்கியமான வாசலில் நின்று கொண்டு தல்வியாவை உறக்க சொன்னார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொன்னார். சொல்லப்பட்ட தல்வியாவை கேட்டதும் மக்கத்து குறைசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஒன்று சேர்ந்து அவரை நெருக்கி கடைசியில் அவரை குதிரையிலிருந்து இறக்கி அவரிடத்திலே சொன்னார்கள், நீ என்ன தல்வியாவை மாற்றி சொல்கிறாய்? எங்க காபாவுக்குள்ளே லாத் உஸ்ஸா போன்ற சிலைகள் இருக்கிறது, அந்த பெயர்களை சொல்லித்தான் தல்வியா சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது, அப்போதுதான் அவர் சொன்னார், நான் இதுவரையும் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தேன், இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன், இந்த தல்வியாவைத்தான் சொல்வேன், இந்த தல்வியாவைத்தான் எனக்கு முகம்மது நபி கற்றுக் கொடுத்தார் என்று சொன்ன போது, அதுவரையும் பேசிக் கொண்டிருந்த மக்கத்து குறைசிகள் அவரை பிடித்து கீழே விழுத்தாட்டி அவரை மீது கடுமையாக தாக்கி, ஒரு குறைசியினுடைய ஒரு வாலிபன் பெரிய ஈட்டியை தூக்கி கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, சுமாமாவை தூக்கி பிடியுங்கள், காபாவில் யாரையும் கொலை செய்யக்கூடாது, ஆனால் இன்றைக்கு சுமாமா பெரிய பாடம் எடுக்க போகிறார் என்று சொல்லி அந்த ஈட்டியை ஈட்டிய போது, அந்த நேரத்திலே தான் அங்கு வந்த பெரியவர்கள் சொன்னார்கள், அந்த மக்கத்து குறைசிகளில் வயதானவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களே, நீங்கள் யாரை தாக்கி கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? இவர்தான் யமாமா என்ற மிகப்பெரிய நாட்டினுடைய ராஜா. நாம் மக்காவில் சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவு பருக்கையும் இவருடைய நாட்டிலிருந்து நமக்கு வருகிறது. மக்காவில் வரும் பேரித்தம்பழம் மட்டும்தான் இருக்கிறது. இவரை தாக்கினால் அடுத்த 3வது நாள் மக்கா பஞ்சத்தில் ஆகிவிடும் என்று அந்த வயதான ஒருவர் சொன்ன போது, எழுந்து நின்று பேசிய சுமாமா சொன்னார், எனக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் மக்கத்து குறைசிகள் ஒன்றுமில்லாமல் ஆகியிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, என்னை பற்றி தெரிந்த இந்த வயதானவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய பதிலையே எதிர்பார்க்காமல் சுமாமா தன்னந்தனியாக காபாவை தவாப் செய்ய ஆரம்பித்தார். தவாப் எல்லாம் முடித்ததற்கு பின்னால், எல்லா உமராவுடைய காரியங்களும் முடித்ததற்கு பின்னால் மக்கத்து குறைசிகளை அழைத்து சொன்னார், என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விட்டீர்கள், இனிமேல் நான் சொல்கிறேன், உங்களுக்கு யமாமாவில் மட்டுமல்ல, யமாமாவின் வழியாக மக்காவிற்கு ஏதேனும் ஒரு பொருள் வந்தால் அதை இந்த சுமாமா தடுத்து விடுவார். மக்கத்து மக்கள் வெறும் தண்ணீரையும் பேரித்த பழத்தையும் குடித்து காலம் தள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி விட்டார். மக்கத்து வாசிகளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே சரியாக அறிந்து கொண்ட மக்கத்து வாசிகள் நேராக பெருமானாரிடம் வந்தார்கள். நாயகத்திடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். எங்களில் சில வாலிபர்கள் சுமாமாவை பற்றி தெரியாமல் அவரை தரம் தாழ்த்து அவரை கேவலப்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் பேசிய போது, கடும் எதிரிகளாக இருந்தாலும் பெருமானாருடைய சாந்தமான உயர்ந்த குணம் உடனே தபால் எழுதினார்கள் சுமாமாவிற்கு. சுமாமாவே, அவர்கள் இறை நிராகரிப்பில் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒருபோதும் உணவை தடுத்து விட வேண்டாம். அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் தான், இருந்தாலும் உணவு கிடைக்கட்டும், அவர்களுக்கு உணவை தடை செய்ய வேண்டாம், தானியங்களை தாராளமாக கொடுத்து உதவுங்கள் என்ற தபாலை பெருமானார் சுமாமாவிற்கு அனுப்பினார்கள். அதற்கு பிறகுதான் சுமாமா இந்த மக்காவிற்கு பொருட்களை கொண்டு செல்ல அனுமதித்தார் என்று வரலாற்றில் பார்க்க முடியும். அப்படியெல்லாம் முதலாக உம்ரா செய்தவர் இந்த சுமாமா. இஸ்லாத்திற்காக வேண்டி அதற்கு பின்னால் பெரும் தியாகமான வாழ்க்கை வாழ்ந்த சுமாமா பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் நடந்த எருமூக்கருடைய யுத்த களத்தில் எதிராளிகளை கொலை செய்துவிட்டு வெற்றியோடு திரும்பி கொண்டிருக்கிற போது தவறுதலான ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் எதிரிகளால் சுமாமா கொலை செய்யப்பட்டார் என்று வரலாற்று கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய ராஜாவாக இருந்த சுமாமா பெருமானாருடைய அழகான கைதிகளை நடத்துகிற அற்புதமான அந்த
பணிகளை பார்த்து, நடைமுறைகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொன்னார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இப்படியெல்லாம் சஹாபாக்களை பக்குவப்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு பல்வேறு பாடங்களை சஹாபாக்களின் வரலாற்றின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த எல்லா வரலாற்று பாடங்களையும் சரியான முறையில் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற நல்ல நசீபை, பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் வழங்கி அருள் புரிவானார். சுபஹானல்லாஹ்.